வணக்கம். வாழ்வில் தன்னம்பிக்கை தரும் 20 சிந்தனை வரிகள். 1. தனக்கான இறை எங்கு இருக்கும் என்பதை அறியாமலேயே தனது தேடலை தொடங்கும் பறவையானது தேடல் என்ற ஒன்று இருந்தால் போதும் உயிர் வாழ்ந்து விடலாம் என்பதை உணர்த்துகிறது நமக்கு. 2. எதிர்பார்ப்பின்றி ஏமாற்றங்கள் இன்றி வாழ்க்கை துவங்குவதும் இல்லை, முடிவதும் இல்லை. ஏற்றுக்கொள்வதிலும் எதிர்கொள்வதிலும் தான் அனைத்தும் அடங்கியுள்ளது. 3. அத்தனைக்கும் ஆசைப்பட்டு அதை அடைவதற்கு துன்பப்படுவதை விட நம் எல்லைக்குள் ஆசைப்பட்டு அது கிடைத்ததும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். 4. சூதாட்டம் என்பது விட்டதை பிடித்துவிடலாம் என்று நினைத்து இருப்பது அனைத்தையும் மொத்தமாக இழப்பது. 5. துன்பம், துயரம், கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது எளிதல்ல. ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்தே ஆக வேண்டும். 6. எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ளபோது நீ நடந்து கொள்ளும் முறையும் உன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது. 7. தனக்காகத்தான் தாய் தந்தை இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை தமது பிள்ளை உணர்ந்தால் அப்பிள்ளையின் எதிர்காலம் சிறப்பாக அமையும். 8. அனைத்திற்கும் வெறும் காரணங்கள் மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்வில் எதுவும் நடக்கப் போவதில்லை. நம் வாழ்வை நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும். 9. நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் மிக தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும். 10. நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய். 11. சிறந்த துணை என்பது உடனிருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது, எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது. 12. பெற்றோர்கள் இறந்த பிறகு தேதி தவறாமல் திதி கொடுத்து படையல் போடுவதை விட இருக்கும்போது நேரம் தவறாமல் உணவு கொடுத்து புண்ணியம் தேடலாம். 13. நீ தீய வழியில் சென்றால் நல்வழிக்கு திரும்பிவிடு. இல்லையெனில் இறைவனால் ஏதாவது ஒரு வகையில் நற்பாதைக்கு வழி நடத்தப்படுவாய். அதில் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும். சிந்தித்து செயல்படு. 14. எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை. உன்னை எப்போதும் உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு. 15. ஒரு நல்ல உறவு என்பது கடந்த காலத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு நிகழ்காலத்தை ஆதரித்து எதிர்காலத்திற்கு ஊக்கம் தருவதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 16. நீ வெறுக்கப்படும் இடத்தில் ஒதுங்கியே இரு. உன்னை கோபமூட்டும் இடத்தில் அமைதியாக இரு. நீ மகிழ்ச்சியாக இருக்கும் இடத்தில் நிதானமாக இரு. இந்த நற்பண்புகள் இருந்தால் பல துன்பங்களை தவிர்க்கலாம். 17. பிரச்சனைகள் முற்றுகிறது என்றால் உன் பல நாள் சோகத்திற்கு ஏதோ ஒரு முடிவு வரப்போகிறது என்று கூட அர்த்தமாக இருக்கலாம். நடப்பது எதுவாக இருந்தாலும் நன்மைக்கே என்று கடந்து செல். 18. வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருகிறது. உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர் மத்தியில் இருந்து எழுந்து வா. வாழ்க்கையில் உன்னை வெல்ல யாரும் இல்லை. 19. நொந்தவன் வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள். உயர்ந்தவன் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள். நீயும் சாதிக்கலாம் உலகில். 20. யாராவது உதவி செய்ய வருவார்கள் என்று காத்திருப்பது முட்டாள்தனம். தானாக முயற்சித்தால் மட்டுமே தகுந்த முடிவு வரும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி.